தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் 3 படத்தோட புக்கிங் பார்த்தோம்னா யுஎஸ்ஏல கூடிய விரைவில் ஓப்பன் பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றின அஃபீஷியல் நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரமாக யுஎஸ்ஏல ஜனநாயகன் 3 படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரெடியாக இருந்துக்கோங்க புக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று எப்படின்னா அப்படின்னா கேரளாவில் ஒரு தியேட்டரில் பார்த்தோன்னா இப்போ டிக்கெட்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்த்தேன். அந்த எந்த தியேட்டர்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளா தளபதி ஃபேன்ஸ் அவங்க பார்த்தோன்னா அந்த சைடு இன்னொன்று போயிட்டுருக்கு. இது மாதிரி டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றின நியூஸ் பார்த்தோன்னா இப்போ ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதே செம்ம வைப்பு. இதுக்கு நடுவில் நம்ம தளபதி ரசிகர்கள் பார்த்தோன்னா மலேசியாவில் ஜனநாயகன் 3 படத்தோட ஆடியோ லான்ச் கொண்டான டிக்கெட் புக்கிங் எல்லாம் அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜனநாயகன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஜனநாயகன் 3 படத்தை எதில் ப்ரோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம். ஃபைனலி பார்த்தோன்னா ஜனநாயகன் 3 படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு 99% பார்த்தோன்னா கிடச்சிருச்சு. 1% அவங்க அஃபீஷியலாக கொடுக்காதனால அது 1% பேலன்ஸ் இருக்குது. கூடி சீக்கிரமாக அதை பற்றின அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. அது சன் டிவி கிடையாது, ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நிறையா சினிமா ட்ராக்கர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் அப்படின்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் ஜீ தமிழ் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம்னா வச்சுக்கோங்களேன். கூடி சீக்கிரம் அஃபீஷியல் வரப்போகுது. அதனால் அந்த டிவியில் தான் பார்த்தோன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஆடியோ லான்ச் ஜீ தமிழில் தான் அதிகமாக டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஃபீஸில் வந்துருச்சு அப்படின்னா ஃபைனலி பார்த்தோன்னா கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ லான்ச்சுக்கு உண்டான ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சைடு நாளைக்கு நம்ம தளபதி புதுச்சேரியில் பார்த்தோன்னா உப்பளத்தில் இருக்கிற ஒரு மைதானத்தில் பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரு. அதுக்குண்டான செட் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா தளபதியோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு உண்டான செட் ஒர்க் மலேசியாவில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபுல் பிஸியாக இருக்கிற தளபதி பாலிடிக்ஸ் ப்ளஸ் சினிமா அப்படின்னு. ஏன்னா அங்கேயே ஆடியோ லான்ச்சுக்கு போய் தான் ஆகணும். இங்கேயும் பார்த்தோன்னா தளபதி பாலிடிக்ஸ்லையும் இருக்கணும். இந்த மாதிரி 2 வேலைகளை தளபதி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகிரி, நம்ம கொஞ்சம் சீரியஸாக பாலிடிக்ஸில் போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கேட்டகிரியில் ஜனநாயகன் 3 படத்தோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கூட செகண்ட் சிங்கில் பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்காவது வருமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றின எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடாமல் இருக்காங்க கேவிஎன் டீம். அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. கூடிய விரைவில் அப்டேட்டுன்றது கொடுங்க அப்படின்னு நம்ம பசங்க டேக் பண்ணி கேட்காத டைமே கிடையாது. இந்த நிமிஷம் கூட பார்த்தோன்னா ஒரு தளபதி ஃபேன் அதை பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த லெவலில் வெயிட்டிங் அப்டேட்டுக்கு இவங்க ஏன் டிலே பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. கூடிய விரைவில் சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம வைக்கலாம். டிஎனில் பார்த்தோன்னா இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் முதல்ல கிடையாது. யூஎஸ்ஏ, யூகே அப்படின்னு ஓவர்சீஸில் ஃபஸ்ட்டு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு தான் பார்த்தோன்னா அடுத்து தான் நம்ம இந்தியாவுக்கே வரும். அதனால் நிறைய பேர் இங்கே டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ கேரளாவில் ஒரு தியேட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் அஃபீஷியலாக தான் கிடச்சிருக்கு. அவங்க அந்த தியேட்டர் நிறுவனமே அவங்க யாரோ டிக்கெட் வாங்கின ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறமா இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. யூகேயில் பார்த்தோன்னா விரைவில் அப்படின்ற மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ யூஎஸ்ஏம் கொடுத்துட்டாங்க டிக்கெட் புக்கிங் கூடி சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த சைடு பரபரப்பாக ஜனநாயகன் பற்றின நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த சைடு பரபரப்பாக அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் போயிட்டுருக்கு. ரெண்டுமே பார்த்தோன்னா பயங்கரமான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தளபதியில் அந்த லாஸ்ட் ஃபிலிமான ஜனநாயகன் 3 படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் தளபதி என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரி நடக்க போகுது, அங்கேயும் பார்த்தோன்னா அரசியல் பற்றி எதுன்னு பேசி இன்னும் சில விஷயங்களை பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரியான பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், காத்திருப்போம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி ஜனநாயகன் பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.